கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலில் உள்ள உள்பிரகாரத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய தீர்த்த கிணறு உள்ளது. இந்த கிணற்றில் சாமி கும்பிட வரும் பக்தர்கள் பணம் காசு காணிக்கையாக செலுத்துவது வழக்கம். இந்த தீர்த்த கிணறு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குமரி மாவட்ட திருக்கோவில்களின் அறங்காவலர் குழு தலைவர் பிரபா ராமகிருஷ்ணன் முன்னிலையில் திறக்கப்பட்டது. இதில் பலர் பங்கேற்றனர். இன்று விடுமுறை தினத்தை ஒட்டி முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து குவிந்தனர். அதிகாலையில் அவர்கள் கன்னியாகுமரி கடலில் சூரிய உதயம் காட்சியை பார்வையிட்டனர். பின்னர் அவர்கள் கடற்கரையில் உள்ள காந்தி மண்டபம் ஆகியவற்றை பார்வையிட்டதுடன் பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தனர். சுற்றுலா பயணிகளின் வருகையால் கன்னியாகுமரியில் வியாபாரம் களை கட்டியது. விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி விநாயகர் சிலைகள் பல பகுதிகளில் பூஜைக்கு வைக்கப்பட்டு பின்னர் கடலில் கரைக்கப்பட இருக்கின்றன. இதையொட்டி மேலச்சூரங்குடியில் விநாயகர் சிலைகள் செய்யப்பட்ட நிலையில் அங்கிருந்து விநாயகர் சதுர்த்திக்காக ஊர்களில் பூஜை செய்வதற்கு சிலைகள் கொண்டு செல்லும் பணி இன்று தொடங்கியது. சிலைகளை இளைஞர்கள் தங்கள் ஊருக்கு வாகனங்களில் ஏற்றிக்கொண்டு சென்று வருகிறார்கள். பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பால் விற்பனையை அதிகரிக்க புதிய டீலர்கள் நியமிக்கப்படுவர். கொழுப்புச்சத்து இல்லாமல் புரதச்சத்தை அதிகரித்து தயிர், லஸ்ஸி போன்றவை தயாரிக்கப்படும். மருத்துவ குணம் கொண்ட அஸ்வகந்தா பால், மஞ்சள், மிளகு பால் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும். தீபாவளிக்கு கடந்த ஆண்டை விட 30% கூடுதல் விற்பனை செய்ய திட்டம் உள்ளது என்றார். விஜய் கட்சியுடன் காங்கிரசுக்கு ரகசிய தொடர்பு இருப்பதாக பாஜக நிர்வாகி விஜயதரணி தெரிவித்துள்ளார். விஜய் கட்சியில் சேரும்படி அழைப்பு வந்ததா என்ற கேள்விக்கு அதுபோல எந்த அழைப்பும் வரவில்லை, பாஜகவில் தான் தொடர்ந்து இருப்பேன் என்றும் பதிலளித்தார். காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் சேர்ந்தவர் விஜயதரணி. உத்தரப்பிரதேசத்தில் ஓநாய்களின் தாக்குதலில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். மற்றொரு புறம் புலி ஒன்று கால்நடைகளை வேட்டையாடி வருகிறது. இந்நிலையில் புலியை பிடிப்பதற்காக அங்கு வனத்துறை சார்பில் கூண்டு வைக்கப்பட்டு அதில் இறைச்சிகளும் போடப்பட்டது. அப்போது எதிர்பாராத விதமாக அந்த கூண்டில் புலிக்கு பதிலாக வனத்துறை ஊழியர் ஒருவர் சிக்கியிருந்தார். பின்னர் பூட்டை உடைத்து அவரை அதிகாரிகள் மீட்டனர். நடிகர்கள் மீதான பாலியல் புகார்களால் கேரள திரையுலகமே ஆடிப்போயுள்ளது. நடிகர் சங்க பதவியிலிருந்து மோகன்லால் உள்ளிட்டோர் ராஜினாமா செய்துள்ளனர். இந்நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள நடிகர் மம்முட்டி, ஹேமா கமிட்டி பரிந்துரைகளை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். இனியும் கொடுமைகளை வேடிக்கை பார்க்க முடியாது. குற்றம் செய்தவர்களுக்கான தண்டனையை நீதிமன்றம் தீர்மானிக்கட்டும் என கூறியுள்ளார். அமெரிக்காவில் இருந்து பல நிறுவனங்கள் தமிழகத்தில் தொழில் தொடங்க முன் வந்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். சான் பிரான்சிஸ்கோவில் புலம்பெயர் தமிழர்களுடன் கலந்துரையாடிய அவர், வேற்றுமை எண்ணம் துளியுமின்றி அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்ற எண்ணத்துடன் வாழுமாறு அறிவுறுத்தினார். மேலும் அமெரிக்க முன்னணி நிறுவனங்களை தமிழகத்தில் முதலீடு செய்ய இந்திய வம்சாவளியினர் வலியுறுத்துமாறும் கேட்டுக்கொண்டார். பீகாரில் பாஜக மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெகுசராய் தொகுதி எம்பியான அவர் பொதுமக்கள் குறை கேட்பு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருந்தார். அங்கு திடீரென வந்த நபர் அவரின் மைக்ரோஃபோனை பிடுங்கி எறிந்து கோஷம் எழுப்பினார். தன்னை அவர் தாக்கியதாக கிரிராஜ் தெரிவித்தார். இதை பார்த்த பொதுமக்கள் அந்த நபரை அடித்து உதைத்து போலீசில் ஒப்படைத்தனர். வேட்டையின் படம் அக்டோபர் 10 வெளியாவதால் அதற்கு வழிவிடும் வகையில் கங்குவா படத்தின் ரிலீஸை தள்ளி வைக்க முடிவு செய்துள்ளதாக நடிகர் சூர்யா அறிவித்துள்ளார். 50 வருடமாக தமிழ் சினிமாவின் அடையாளமாக சூப்பர் ஸ்டார் இருப்பதால் அவர் படம் வருவதுதான் சரியாக இருக்கும் எனவும், கங்குவா ஒரு குழந்தை என்பதால் ரிலீஸ் ஆகும்போது ரசிகர்கள் அதை பண்டிகை போல் கொண்டாடுவார்கள் என நம்பிக்கை இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். சென்னையில் இருந்து நாகர்கோவிலுக்கு புதன்கிழமை தவிர மற்ற 6 நாட்களில் வந்தே பாரத் ரயில் இயக்கத்தை பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் நேற்று தொடங்கி வைத்தார். நேற்று பகல் 12:30 மணிக்கு சென்னையில் இருந்து புறப்பட்ட இந்த ரயில் இரவு நாகர்கோவில் ரயில் நிலையம் வந்தடைந்தது. இந்த ரயிலுக்கு பாரதிய ஜனதா, காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் சார்பில் உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது.
பிரதமர் நேற்று தொடங்கி வைத்த மீரட் லக்னோ வந்தே பாரத் ரயிலில் பெண் ஒருவர் பயணித்துள்ளார். உணவு வாங்க அப்பெண் வெளியேறிய போது பாஜக நிர்வாகி ஒருவர் அவரை தடுத்துள்ளார். இது பாஜகவினருக்கான பெட்டி என கூறி அவருடன் தகராறு செய்து அவரை தள்ளிவிட்டதாக தெரிகிறது. இதனை வீடியோ எடுத்த அப்பெண் அங்கிருந்த நிருபர்களிடம் அதை காண்பித்தார். ஆனால் அவர் போலீசில் புகார் அளிக்கவில்லை. காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக ஆந்திராவில் நேற்று இரவு முதல் பெய்யும் தொடர் மழையால் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. 30 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அங்கு மழை பெய்வதால் விஜயவாடா, ராமகிருஷ்ணபுரம், பந்தர் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. தண்ணீரில் தத்தளிக்கும் மக்கள் படகுகளில் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். தமிழ் நடிகைகள் தெரிவிக்கும் குற்றச்சாட்டுகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அதிமுக வலியுறுத்தியுள்ளது. திரையுலகில் நடக்கும் பாலியல் துன்புறுத்தல் குறித்து ராதிகா, குட்டி பத்மினி போன்ற பல்வேறு நடிகைகள் குற்றச்சாட்டு தெரிவித்த நிலையில் அது குறித்து ஜெயக்குமாரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் புகார்களில் உண்மை இருந்தால் அரசு தாமதிக்காது உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் கோலாகலமாக நடைபெறும் நிறைவு நாள் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை நேரில் காண திரைப்பிரபலங்கள், விளையாட்டு வீரர்கள் பலரும் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். அந்த வகையில் நாகசைதன்யா, த்ரிஷா, போனி கபூர் உள்ளிட்ட பலர் வருகை தந்தனர். பயிற்சி ஆட்டங்கள் நேற்று நடைபெற்ற நிலையில் தற்போது தகுதிச் சுற்று போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. தொடர்ந்து பிரதான போட்டிகள் இன்று இரவு நடைபெறும். தமிழ் தேசியம் எழுச்சியடைந்தால் திராவிடம் இந்திய தேசியம் செல்லா காசாகிவிடும் என்று சீமான் தெரிவித்துள்ளார். இந்தியாவே இந்துக்கள் நாடு என சொல்வதை ஏற்க மாட்டேன். ஏன் என்றால் இந்த நாடு எங்கள் நாடு, பாரத நாடு, பைந்தமிழர் நாடு என கூறினார். மேலும் தெற்காசிய நாடுகள் முழுவதும் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள், மற்றவர்கள் வந்து குடிபெயர்ந்தவர்கள் எனவும் தெரிவித்தார். சென்னை ஃபார்முலா 4 ரேஸ் கார் ரேஸா அல்லது நாய் ரேஸா என்று அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. ஃபார்முலா 4 ரேஸ் போட்டி மைதானத்திற்குள் நாய் புகுந்ததை சுட்டிக்காட்டியுள்ள அவர், ரேஸுக்காக அமைக்கப்பட்ட சாலை தரமின்றி இருப்பதாகவும் அதை மூடி மறைக்கும் பணி நடப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டம் ஒழுங்கு பணியில் ஈடுபட வேண்டிய காவல்துறையினர் தேவையில்லாத ரேஸ் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளதாகவும் சாடினார். மலையாள திரையுலகில் நடிகைகளுக்கு பாலியல் தொல்லை அதிகம் இருப்பதாக நீதிபதி ஹேமா கமிட்டி அறிக்கை அளித்தது. இந்நிலையில் சென்னையில் நடிகர் ரஜினிகாந்திடம் நிருபர்கள் இது தொடர்பாக கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த ரஜினிகாந்த், ஹேமா கமிட்டி பற்றி தனக்கு எதுவுமே தெரியாது என்றார். முன்னதாக ஹேமா கமிட்டி அறிக்கையை அடுத்து மலையாள நடிகர் சங்க பதவிகளிலிருந்து மோகன்லால் உள்ளிட்டோர் ராஜினாமா செய்தனர். தேனியில் ஜவுளிக்கடை திறப்பு விழாவிற்கு வந்த நடிகர் ஜீவாவிடம் மலையாள திரையுலகை போல் தமிழ் சினிமாவிலும் பாலியல் தொல்லை இருப்பதாக ராதிகா கூறியிருக்கிறாரே என நிருபர் ஒருவர் கேட்டார். இதனால் கோபமடைந்த ஜீவா, ஏய் உனக்கு அறிவு இருக்கா, எந்த இடத்துல வந்து என்ன கேள்வி கேட்கிற என்று ஆவேசமாக திட்டினார். இதனால் நிருபருக்கும் ஜீவாவிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் ஜீவா அங்கிருந்து சென்றார். தெலுங்கானாவைச் சேர்ந்த தம்பதியரான அசோக்கும் பத்மஸ்ரீயும் 2006இல் காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள். இந்நிலையில் திடீரென பத்மஸ்ரீ நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார். இதனை தாங்க முடியாத அசோக் மனைவியின் நினைவாக அவரது கையை இறுக பற்றியபடி மோல்டிங் செய்தார். உயிருடன் இருக்கும் போதே மனைவியை கைவிட்டு செல்லும் கணவர்களுக்கு மத்தியில் இறந்தபோதும் மனைவியை கைவிடாத கணவனின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது.